ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் ஒரு அன்பான செய்தி, சந்தோஷமான செய்தியும் கூட. சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தித்தாளில் பார்த்தோம்னா, ராம்ராஜ் காட்டன் மற்றும் இந்து தமிழ் திசை இணைந்து வழங்கக்கூடிய அன்பாசிரியர் விருது அறிவிப்பு வந்துருச்சு. மகிழ்ச்சி தானே ஆசிரியர்களுக்கெல்லாம்? கட்டாயம் மகிழ்ச்சியாக இருக்கணும். முதலாவதாக ராம்ராஜ் காட்டனுக்கும் இந்து தமிழ் திசைக்கும் நம்மளுடைய நன்றியினை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா ஆசிரியர்களுடைய வாழ்க்கையில் அவங்க சிறந்த ஆசிரியர்களாக விளங்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனை இருக்கக்கூடிய இந்த இரு நிறுவனங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஒரு ஆசிரியருக்கு பாராட்டு என்பது மிக மிக முக்கியமானது. அந்த பாராட்டு பல்வேறு வகைகளில் அரசுகள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா மாநில அரசு ஆசிரியர் நல்லாசிரியர் விருது கொடுக்குறாங்க, மத்திய அரசு நல்லாசிரியர் விருது கொடுத்துருக்காங்க, அது பள்ளிகள் நிறைய விருதுகள்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. அதையும் தாண்டி இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னன்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் நீங்கள் சிறப்பான ஆசிரியர்கள்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் உருவாக இருந்தால், நீங்கள் மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தலில் நிறைய இன்னோவேட்டிவ் திங்ஸ் செஞ்சுருக்கிறீங்கன்னு உங்களுக்கு எண்ணங்கள் இருந்தால், நீங்கள் செய்த செயல்கள் எல்லாம் ஆவணங்கள்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அன்பாசிரியர் விருதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, இதற்கு முன்பு அன்பாசிரியர் விருது வாங்கினவங்க, நல்லாசிரியர் விருது வாங்கினவங்க, தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கினவங்க இதற்கு அப்ளை பண்ண வேண்டான்றது தான் அந்த கண்டிஷன். அப்ளை பண்ணுறது ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்குறாங்க. ஒன்று நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஆஃப்லைனில் எதில் அப்ளை பண்ணாலையும் நாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நம்மளுடைய கோப்புகள்னு சொல்லக்கூடிய ஃபைல்ஸை ரெடி பண்ணிக்கணும். என்னுடைய சாதனைகள், 20 ஆண்டு காலம் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறேன், 20 ஆண்டு கால ஆசிரியர் பணியில் என்னுடைய சாதனைகளை நான் என்ன செய்யணும், ஆவணப்படுத்தணும். சர்டிஃபிகேட்ஸாக இருந்தாலையும் மெடல்ஸாக இருந்தாலையும் அதை ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம், அடுத்தது டாக்குமெண்டேஷன் பண்ணலாம், அல்லது வீடியோஸ் உருவாக்கி அதை அவங்களுக்கு சமர்ப்பிக்கலாம். ஏன் இந்த அன்பாசிரியர் விருது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆசிரியர் 20 ஆண்டு கால பணிக்காலம் அல்லது 30 ஆண்டு கால பணிக்காலத்தில் தன்னை அங்கீகரிப்பதற்காக ஏக்கமாக கண்டிப்பாக இருப்போம் எல்லாருமே. இந்த உலகத்தில் பார்த்தோம்னா அன்பை கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அதை விட முக்கியமாக பாராட்டை எல்லாருமே எதிர்பார்க்குறோம். பாராட்டு என்பது அங்கங்கே உடனுக்குடனே கொடுத்தோம்னா இன்னும் சிறந்ததாக இருக்கும். அந்த வேலையை தான் நான் கண்டிப்பாக ராம்ராஜ் காட்டன் ஆசிரியர் மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தினாலையும், இந்து தமிழ் திசை ஆசிரியர் மேலே இருக்கிற காரணத்தினாலையும் அன்பாசிரியர் விருது வழங்கப்பட்டுருக்காங்க. நிறைய ஆசிரியர் பெருமக்கள் பல்வேறு பணிகளை மாணவர்களுடைய நலனுக்காக நிறைய செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த சொசைட்டியில் கண்டிப்பாக அறிமுகப்படுத்த வேண்டிய ஆட்களாக இருக்கிறாங்க. அவங்க இந்த சொசைட்டிக்கு மேலும் மேலும் அவர்களுடைய பணியை இன்னும் அதிகமாக செய்யணும்னா, இது போல் விருதுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தா கண்டிப்பாக அவங்க பெருமைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன, நான் எவ்வளவு தான் செஞ்சுருந்தாலையும் இந்த சொசைட்டிக்கு ஐ ஹாவ் டு அட்ரஸ் இட். ஸோ வாட் எவர் ஐ டன் so far, right, this is not only restricted for government school teachers. So any kind of schools, whether it is an aided school, a matriculation, CBSE, only thing he should be a teacher. And if you feel that you had so many contributions like in the child's growth or advancement in the infrastructure of the school, or writing textbook, or going and visiting different countries regarding the upliftment of the education of the schools and the children, இதில் எதுவாக இருந்தாலையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ப்ராசஸ் வெரி சிம்பிள், ஆன்லைன் ஆஃப்லைன் அது சொல்லிட்டேன். நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரியை 4 ரீஜனாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 4 ரீஜனில் ஒரு ரீஜன்லேயும் ஃபஸ்ட் ஆன்லைன் இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். ஆன்லைன் இன்டர்வியூ ப்ராசஸில் 1-to-1 இன்டர்வியூவில் யூ ஹாவ் டு டெல் தம் வாட் ஆர் யுவர் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு த சொசைட்டி இன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன். How you encourage the children, what is your innovative steps in education, how many seminars, conferences that you built, and how you make the society and all the children to come into schooling, formal education எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க விஷயங்கள் எல்லாம் they will discuss where in 1-to-1 first round ஆன்லைன் ப்ராசஸ். இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் தேர்வாகிறவங்க அத்தனை பேரையும் என்ன செய்வாங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் ஆஃப்லைன் ப்ராசஸ். ஆஃப்லைன் ப்ராசஸ் வெவ்வேறு மாவட்டங்களில் சில இடங்கள் அவங்க தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. அந்த இடங்களுக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுத்து உங்களை வர சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு என்ன செய்யலாம், அந்த ஆஃப்லைன் இன்டர்வியூவை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆஃப்லைன் இன்டர்வியூ என்னும்போது முக்கியமான கல்வியாளர்கள் கண்டிப்பாக அங்கே இருப்பாங்க.
கல்வியாளர்கள் உங்களை நேர்காணல் செய்வாங்க. கல்வியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் இந்த சமூக பார்வையாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கும் உங்களுடைய பதில்கள் இருக்கிறவாறு இருந்தால் கட்டாயம் மாவட்டத்திற்கு ஒரு அன்பாசிரியர் தேர்வாகுவதற்கான அந்த குழு தயாராக இருக்கிறது. 39 மாவட்டங்களிலும் 39 அன்பாசிரியர்கள் இந்த ஆண்டு தேர்வு செய்ய காத்திருக்கிறார்கள். ஜூன் மாதம் நினைக்கிறேன் 15ஆம் தேதி அந்த தேதிக்குள்ளே வந்துட்டு உங்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து நீங்கள் இந்து தமிழ் திசைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பிச்சிட்டிங்கன்னா இந்த இயரில் கண்டிப்பாக நம்ம எத்தனை அன்பாசிரியர்களை பார்க்க போகிறோம்? 39 அன்பாசிரியர்கள் 39 மாவட்டத்தில் உருவாக போகிறாங்க. பார்த்துருக்கக்கூடிய நீங்களும் கண்டிப்பாக ஒரு அன்பாசிரியராக உருவாக என்பது என்னுடைய நம்பிக்கை. அன்பாசிரியராக உருவாவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.